உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழகத்தில் மக்கள் அதிகம் விரும்பி உண்ணும் சன்னரக அரிசிகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அரிசியின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. குறுவை சம்பா சாகுபடிகள் பொய்த்துள்ளதால் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த காலங்களில் தமிழகத்தில் விளையும் அரிசி பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து இறக்குமதி செய்யும் சூழல் உருவாகியுள்ளது. தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நோய் தாக்குதல் குறைவு, அதிக மகசூல் மற்றும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கிடைக்கும் நல்ல லாபம் காரணமாக விவசாயிகள் மோட்டார் ரகம் எனப்படும் குண்டுரக நெல்லையே அதிகம் பயிரிடுகின்றனர். மாறாக ஆந்திரா பொன்னி போன்ற சன்னரகங்களில் பூச்சி தாக்குதல் அதிகம் இருப்பதாலும் குறுவை மற்றும் சம்பா சாகுபடியில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாலும் சன்னரக நெல் பயிரிடுவது பெருமளவு குறைந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக டெல்டா மாவட்டங்களில் குண்டு நெல் ரகங்களை பயிரிடும் போது நோய் தாக்குதல் குறைவதோடு அதிக மகசூலும் கிடைக்கிறது. மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் இவை கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபமும் கிடைக்கிறது. இதனால் விவசாயிகள் சன்னரக பயிர்களை தவிர்த்து குண்டுரக நெல் பயிரிடுவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆந்திரா பண்ணி பிபிடிம்பாங்க, ஆந்திரா பண்ணி அம்பன் பண்ணி இந்த 2 ரகமும் அதிக விலைக்கு விற்கிது. கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்னைக்கு 1500 ரூபாங்கிறாங்க. அப்போ அங்கே நல்ல விலை கிடைக்கிறதுனால இந்த சன்னரகத்தை பயிரிடுறதை குறைச்சிக்கிட்டு விவசாயிகள் அதை பயிரிட அதிகமாக ஈடுபாடு காட்டும் பொழுது சன்னரகத்தினுடைய உற்பத்தி குறையுது. இப்போ இந்த தட்டுப்பாடு காரணமாக 200 வண்டி வர்ற இடத்துல 25 வண்டி தான் வந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய 6 மாதம் நெல் தமிழ்நாட்டில் போதுமான அளவு இல்லை. வெளி மாநிலங்களிலிருந்து நெல்லினுடைய வரத்து ரொம்ப குறைவாக இருக்குது. இதன் காரணமாக 26 கிலோ சன்னரக அரிசி சிப்பத்தின் விலை 1400 ரூபாயிலிருந்து 1700 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. போதிய நெல் கிடைக்காமல் பல அரிசி ஆலைகள் 15 நாட்களுக்கு மேல் இயங்காமல் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தனியார் வியாபாரிகள் நெல்லை சேமித்து வைத்து செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரிசி ஆலைகளுக்கு அறுவடை செய்யப்பட்ட நெல் கிடைக்காமல் 15 நாட்களுக்கு கூட ஆலைகள் இயக்கப்படுவது கேள்விக்குறியாகி உள்ளது. இதனால் அரிசி ஆலை உரிமையாளர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கின்றனர். மக்கள் எளிதில் சமைக்கக்கூடிய சன்னரக அரிசியை விரும்புவதால் இவ்விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. குறைந்த தண்ணீரில் விளையக்கூடிய புதிய சன்னரக நெல் விதைகளை வழக்கம் போல் அறிமுகப்படுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு கூடுதல் மானியம் வழங்கி சன்னரக பயிரிடலை ஊக்குவிக்க வேண்டும் என்பதே அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகும்.